ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், ஒரு குக்கிங் வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கேம் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஜாமாவாக அடுக்கி வச்சுருப்பேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இந்த ரேட்டு கொடுத்து நாங்கள் ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ்னு கொடுத்துருவோம். இந்த 60 ருபீஸை வச்சு அவங்களால பாத்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் வாங்கணும். இது இந்த 60 ருபீஸ்க்குள்ளே தான் வாங்கணுமோ தவிர அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். இது தான். அதே மாதிரி பொங்கல் மட்டும்தான் சமைக்கணும். இந்த இது பார்த்திங்கன்னா 10 ரூபா. இந்த சைடு உள்ளது ஃபுல்லாகவே 10 ரூபா பொருட்கள். ரக்ஷி நம்ம 10 ரூபாய்க்கு ஒன்று எடுத்திருக்கா. அதே மாதிரி இந்த தட்டில் உள்ள பொருட்கள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் டம்ளர் எடுத்துருக்கா, இப்போது 10, 2, 12 அப்படின்ட்டு கொஞ்சம் பொருட்களை மட்டும் கணக்கு போட்டுறாதீங்க. நிறைய பொருட்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 ருபீஸில் அவள் அந்த அச்சு வெல்லம், ஸ்பூனு இதெல்லாம் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கிண்டுறதுக்காண்டி ஸ்பூன்லாம் வேணும்ல, அதனால் அதெல்லாம் எடுத்திருக்கா ரக்ஷி. அதுக்கப்புறம் வேறு என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. இங்கே பெரியம்மா என்னெல்லாம் தேவைன்னு சொல்ல எடுத்துக்கிட்டு இருந்தா. நெய் அந்த இதெல்லாம் எடுப்பா. ஏன்னா அதுவும் தேவையில்ல, அதுக்குள்ளே காசெல்லாம் எழுதியாச்சு. அடுப்பு ஒன்று எடுத்து கொடுப்பா. ஏன்னா அவள் சின்ன பிள்ளைங்கிறதுனால அடுப்பு தேவைங்கிறதுனால அவளுக்கும் அடுப்பு பார்த்திங்கன்னா சும்மா காசு இல்லாமல் கிடையாது. 15 ருபீஸ், 15 ரூபா கொடுத்து தான் அடுப்பு வாங்கணும். இந்த சைடு உள்ள பொருட்கள் ஃபுல்லாக 5 ருபீஸ், 5 ரூபா தான். சுற்றிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அடுத்து இடத்துக்கெல்லாம் போகல, அடுத்து நான் தான் எடுக்க போகிறேன். ரக்ஷிக்கு எவ்வளோ ருபீஸ் ஆச்சுன்னா, ஆமாம், எனக்கு பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் தான் இது ரக்ஷி 40 ருபீஸ் ஆச்சு. திடீர்னு வாய் வளரிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுக்க தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் சட்டி, அப்போ தான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வேணும்ல. அதுக்கப்புறம் அன்னக்கரண்டி, டம்ளர், தட்டு, வாளி, நெய் இது எல்லாத்தையும் வாங்கினேன். கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணேன். ஆனால் அதுக்கு தாண்டலை. ஆனால் கொஞ்சம் எப்படின்னாலும் கொஞ்சம் வேணும்ல திங்ஸ் எல்லாம், அப்போ தானே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். பால் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதில் இந்த பொரிக்காஞ்சட்டியும் மூடியும் வாங்கினேன். தாளிக்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொரிக்காஞ்சட்டியை யூஸே பண்ணலை. பிளேட் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். எனக்கு 54 ருபீஸ் ஆச்சு. எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. இங்கே பெரியம்மா இங்கே பாருங்கள், ஒரு சட்டி ஒன்று, அதுக்கப்புறம் அரிசி அதெல்லாம் எடுத்தாங்க. அரிசி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த தட்டு ஒன்று, ஸ்பூனு, கத்தி, முக்கால்வாசி பாத்திரம் தான் எடுத்தோம். இந்த ஜாமானெல்லாம் எழுதிக்கிட்டோம், யாருக்கு எது தேவை அதெல்லாம் சேர்த்து தான் கணக்கு போட்டோம். பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஜாமானெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கத்தி எனக்கு தேவை அப்படின்ட்டு கத்தியை மட்டும் நைஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரக்ஷி பாருங்க எப்படி வெக்கையாக இருக்கும் அவளுக்கு, அதனால தான் அப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வேணுமான்னு கேட்டேன். ஆமாம் வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விறகு எழுதிக்கிட்டோம். விறகு பார்த்திங்கன்னா 1 ரூபா எல்லாருக்கும். வாங்கின எல்லாருக்குமே 1 ரூபா விறகு. ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு ரேட்டு. இதெல்லாம் 10 ரூபா, 5 ரூபா. அந்த பக்கம் உள்ளது 10 ரூபா. ஃபஸ்ட்டு உள்ள 10 ரூபா. எனக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரக்ஷிக்கு 40, எனக்கு பார்த்திங்கன்னா 54, பெருமாக்கு பார்த்திங்கன்னா 34. இதுதான் ரேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ரக்ஷி சமையல் ஆரம்பிச்சிட்டா. நான் இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல, விறகும் எடுத்து வைக்கல, ஒன்றும் வைக்கல. அதுக்குள்ளே ரக்ஷி அடுப்பே பற்ற வச்சுட்டான். அதான் ரொம்ப சிரிக்கா ஹாய் சொல்லியிருக்கா பாருங்கள்.
அதுக்கப்புறம் நானும் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாலை தூக்கி ஊற்றிட்டேன். நிறைய பால் ஊற்றினேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள் நீங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாலையும் ஊற்றியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பண்ணினேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்ட்டு பண்ணேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அந்த எண்ணத்துலேயே தான் குக் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் அவ்வளோ ஃபஸ்ட்டு ப்ரைஸுன்னு நடக்காது. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல். ஏன்னா அடுப்பு பார்த்திங்கன்னா ஒழுங்காக எரிய மாட்டேங்கி, குட்டி அடுப்பு தானே. செங்கல்னா கூட கொஞ்சம் வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு அடுப்புக்கு பதிலாக செங்கல் அடுக்கியே நாங்கள் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கரண்டியை வச்சு நான் கலக்கி விட்டுக்கிட்டேன். ஏன்னா பொங்குது பாருங்கள் பால்லாம் பொங்கிட்டுன்னா பிறகு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அரிசி அள்ளி போட்டுக்கிட்டலாம். ஒரு சுற்றி போட்டால் தான் எனக்கு போட்டபடி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அரிசி போடும்போது அப்படி தாங்க போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரக்ஷிக்குள்ளதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ரக்ஷிக்கு பார்த்திங்கன்னா ஒலை கொதிச்சுட்டு, ஏன்னா அவள் பால்லாம் ஊற்றலை, பால் ஊற்றினா தான் பொங்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரக்ஷிக்கு தான் நெய் ஊற்றி தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏலக்காய், முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டு தாளித்து கொட்ட போகிறாங்க. ஏன்னா ரக்ஷி அதுக்கு தாளிக்கிறதுக்கு தனியாக எந்த சட்டியுமே எடுக்கலை. அதனால் ரக்ஷிக்கு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. தாளித்து கொட்டிடுவாங்க. பெரியம்மாவோட சட்டியில் தான் தாளிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரக்ஷிக்கு தாளித்து கொட்டியாச்சு. இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் பெரியம்மாவும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டு இது மிளகாய், மல்லிச்செடி எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி மாதிரி வெண்பொங்கலை செய்கிறாங்க. எங்கள் பெரியம்மா வெண்பொங்கல், ரக்ஷி சக்கரை பொங்கல், நான் ரோஸ் பொங்கல். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி பொங்கல் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு எங்கள் 2 பேர்த்துக்கும் சேமியா, எனக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும். ரக்ஷிக்கு பார்த்திங்கன்னா தோசை. இதுதான் எங்களோட காலையில் டிஃபன். ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே பண்ண எனக்கு வேலையே தெரியல. வேகமாக பண்ணிட்டேன். ஜடன்னு வேகவும் செஞ்சுட்டு எங்கள் பெரியம்மாவோட பொங்கல் பாதி ரெடி ஆகிட்டு. ஆனால் எங்கள் பெரியம்மாவோட பொங்கல் அமர்ந்து போனதுனால கொஞ்சம் புகை வாடை அடிச்சது. ரக்ஷி பொங்கலும் அப்படி தான் ரொம்ப அமர்ந்து போயிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா என் சோறும் அப்படியே வேக ஆரம்பிச்சிட்டு நல்லா மசிஞ்சு வந்தோன்னா ஒரு 2 ட்ராப்பு ரோஸ் எசன்ஸை ஊற்றிக்கிட்டேன். ஆனால் இந்த சோறுக்கு பார்த்திங்கன்னா 2 ட்ராப்புங்கிறது ரொம்ப அதிகமானது எனக்கு. அதனால இந்த எசன்ஸ் வாட்டர் ரொம்ப தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதுதான் நான் பண்ண தப்புலேயே மிக பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு நான் ரோஸ் பொங்கல் செய்யும்போது அதே தப்பு தான் பண்ணேன். இந்த ஆட்டியும் அதே தப்பு தான் பண்ணேன். ரோஸ் எசன்ஸுங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம ரோஸ் மில்க்லாம் பண்ணதுக்காண்டி போடுவோமே, அதுதான் அந்த ரோஸ் எசன்ஸு. அதை கொஞ்சம் குறைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய போட அது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை க்ளியர் பண்ணுறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணேன்னா, கூட கொஞ்சம் சுகர் போட்டேன். சுகர் நிறையா போட்டதுனால அந்த இனிப்பு சுவை தூக்கி காட்டுது. இந்த இது கம்மியாயிட்டு அதுக்கப்புறம் நெய் நிறைய ஊற்றினேன். இதுதான் நான் ஃபைனலாக பண்ணது. ரொம்ப பாதாம், பிஸ்தா அந்த இது நட்ஸ்லாம் நிறைய போட்டு அழகாக பண்ணியிருந்தேன். கடைசி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எங்கள் பெரியம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இது வெண்பொங்கல் அழகாக ஒரு வெங்காயம்லாம் வெட்டி வச்சு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ரக்ஷி வெத்தலை பறித்து கொடுத்தா அவளுக்காண்டி. இப்போ பார்த்திங்கன்னா அவளோட சக்கரை பொங்கலும் அழகாக ரெடி ஆகிட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த புகை ஸ்மெல் அடிச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரோட பொங்கலும் அப்படியே அடுக்கி வச்சு பார்க்கும்போது அப்படியே டேபிளே நிறைஞ்சாக்கில் இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. எப்போ சாப்பிடுவோன்னு இருந்தது உண்மையை சொல்லணும்னா. இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பார்த்திங்கன்னா பெரியம்மா ஃபஸ்ட்டு, நான் செகண்டு, ரக்ஷி தேர்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம பீச் பயணம் விற்கிறோம், வேணால் வாங்கிக்கோங்க. பாய்.